ஹாய் என்னிய தமிழஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜீவன், இது ஜுதி டெக். ஃபோட்டோஷாப்பில் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பதிவுன்னு நினைக்கிறேன். அதாவது மோசைக் ஃபோட்டோ எப்படி செய்கிறன்றதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த படத்துக்கு தான் ஸ்டன்னிங் ஃபோட்டோ மோசைக் எப்படி செய்யறன்ற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 169 படம் இதில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோத்தையுமே ஒரே சைஸில் க்ரோப் பண்ணியிருக்கேன், 5க்கு 4ன்ற சைஸில். நீங்களும் அதே மாதிரி க்ரோப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்ஷன்லேயும் க்ரோப் பண்ணலாம், உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஆக்ஷன்லேயும் போய் நீங்கள் க்ரோப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்ஷன் சொல்லித்தரப்போனால் எனக்கு வீடியோ லாங் ஆயிரும், அதால் நான் இதை மட்டும் சொல்லித்தரேன். நீங்கள் க்ரோப் பண்ணி எடுத்துட்டு ஃபோட்டோஷாப்பில் ஃபைலுக்குள்ளே போங்க. ஃபைலில் போயிட்டு ஆட்டோமேட்டில் கனெக்டட் சீட் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சார்ட்னு வரும். அது நம்ம ஃபோல்டரை தானே ஓப்பன் பண்ண போகிறோம். அது ஃபோல்டர்லேயே நீங்கள் ஓப்பன் கொடுங்க. ஃபோல்டரில் இருக்குது, ஃபைலில் இருக்குது, ஓப்பன் டாக்குமெண்ட்டில் இருக்குது. நீங்கள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ண போகிறோன்றபடியாக ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றது எங்கே இருக்குதுன்னு சொல்லி சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணுங்கள். டிஸ்டர்பில் இருக்குது. அப்போ அதை நான் ஃபோல்டரோடு அப்படியே ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்துட்டு இந்த இன்க்ளூடட் சப் ஃபோல்டர்ஸ்ன்னு இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடுங்க, நமக்கு தேவையில்லை. அடுத்த இன்ச்சில் நான் இன்ச்சில் கட் பண்ணால் 5க்கு 4ன்ற சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ரெசல்யூஷன் 150 கொடுத்துருக்கேன். RGBயில் இருக்குது, SRGBயில் இருக்குது. கொலம்ஸ் நீங்கள் இப்போ 169 படம் சொன்னால் எத்தனை கொலம்ஸ் அடுக்கலாம்னு பார்க்கணும். இப்போ ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ நான் 13க்கு 13 கொடுக்குறேன். 13 கொலம்ஸ், 13 ரோ. அப்போ 169 படம் சரியாக வரும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸ் ஓட்டோ ஸ்பேசிங்ன்னு இருக்குது. அது எப்போவுமே 0விலே இருக்கட்டும். வேர்ட்டிக்கல்லையும் ஹரிசாண்டல்லையும் 0 இருக்கணும். ஏன்னு சொன்னால் இல்லாட்டி உங்களோட நீங்கள் அடுக்கிற ஃபோட்டோஸ் இடையில நீங்கள் கொடுக்குற இப்போது ஒரு இன்ச்சில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்பேஸ் ஃபோட்டோ கடையில் ஸ்பேஸ் வந்துடும் ஒரு இன்ச்சில். அதனால் அது நமக்கு தேவையில்லை, 0விலே கொடுங்க. மற்றது ஃப்ளட் அண்ட் ஆல் லேயர்ன்னு இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமே ஒரு ஜேபேக் ஆக்கி விட்டுரும். நம்ம போடுற படங்களை சில நேரம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். அப்போ அதில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிடலாது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ பக்கத்தில் மாஸ்க்கும் வரும். தேவைன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அந்த மாஸ்க்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லேயரில் மாஸ்கோடு அந்த ஃபோட்டோ ஓப்பன் ஆகிக்கொண்டே வரும், அடுக்கிக்கொண்டே வரும் சைட்டில். இதெல்லாம் அடுக்கி முடிஞ்ச உடனே நம்ம அதில் எதுவும் ஃபோட்டோஸ் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியிருந்தால் இதில் பாருங்கள், இந்த ஃபோட்டோ கடையில் லிங்க் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடுவோம். இல்லாட்டி சொன்னால் அந்த மாஸ்க்கும் சேர்ந்து சைஸை நீங்கள் பெருசாக்குனீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி பெருசாகிடும். அதால் லிங்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணி அந்த மாஸ்க்குள்ளே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லைனாக அடுக்கி விட்டுட்டு இதே நேரம் நீங்கள் இப்போ அந்த பாருங்கள், இந்த சில நேரம் இந்த ஃபோட்டோவில் இடையில ஒயிட் கலரில் ஒரு போர்டர் தெரியுது. அது சரியான சைஸில் இல்லாத படங்கள். இது சரியான சைஸில் இல்லாதால அந்த மாஸ்க்குள்ளே சரியாக விழலை. அதை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த படத்தை எதுன்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்கிற லிங்க்கை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த படத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை அப்படி இழுத்து விடலாம். அந்த மாஸ்க்குள்ளே அது வந்துடும், வெளியே போகாது. இதுக்கு தான் அந்த நம்ம அந்த செலக்டட் சீட்டில் போயிட்டு அதை கொடுக்குறது. என்ன சொன்னால் ஃபில்டர் அதை ரிமூவ் பண்ண சொன்னோன்னா அதுக்கு தான் சொல்லி. இப்போ நீங்கள் தேவையான மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதோட சரி, அதை நான் சொன்ன மாதிரி இந்த லிங்க்கை ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். இல்லாட்டி சொன்னால் அப்படி அந்த ஃபோட்டோ மாஸ்கோடு சேர்ந்து அப்படி பெருசாயிரும். இப்போ மற்ற படத்தை அது அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ளே அந்த ரோ நேராக இருக்கான் போய். இப்போ அந்த லிங்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இந்த லிங்க்கை ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள்.
இதுக்கு தான் அந்த மாஸ்க் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஒரு நேரம் நம்மளோட சைஸ் வந்து பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து அந்த மாஸ்க்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோ போகிறதால வந்து பிரச்சனை இல்லை. இதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னு சொன்னால் அப்புறம் நம்ம அந்த படம் செய்யும்போது இந்த மாதிரி ஒயிட் கலரில் போர்டாக தெரிஞ்சால் முகத்தில் வந்து அது அப்ளை ஆகக்குள்ள அசிங்கமாக இருக்கும். இப்படி ஒரு ஒயிட் கோடே தெரியாமல் வடிவாக நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும் பார்த்து. ஒரே சைஸை கட் பண்ணியிருந்தால் அந்த பிரச்சனை வராது. சில நேரங்களில் அந்த ஃபோட்டோ சைஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் வந்து க்ரோப் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் வந்து அது சரியாக வராது. மற்றபடி சரியாக அந்த மாஸ்க்குள்ளே சரியாக வந்து அடங்கிடும் அது. இப்போ இந்த பாருங்கள், இந்த சைட்டில் தெரிகிற ஒயிட் போர்டரையும் நம்ம கட் பண்ணிடணும். இந்த போர்டர் கூட தெரியக்கூடாது. கீழேயும் இருக்குது. அதை நான் ரெக்டாங்கிளில் போயிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இமேஜில் போய் க்ரோப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் சரி. இப்போ க்ரோப் ஆகிட்டு இது என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ நம்ம போயிட்டு எடிட்டில் போய் டிஃபைன் பேட்டர்ன் அதில் கொடுத்து ஒரு பேரை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேட்டர்னில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இருக்கும், சேவ் ஆகிருக்கும். இதை பாருங்க, இங்கே வந்துட்டு பேட்டர்னில் கொடுக்குறது என்னத்துக்குன்னு சொன்னால் நம்ம தேவையான மாதிரி தேவையான டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதை கூட நம்ம ஃபோட்டோவில் அப்ளை பண்ணலாம். ஆனால் அது வந்து சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ளே பெருசாகக்குள்ள அந்த படம் வந்து கிளாரிட்டி இல்லாமல் போகும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதே நேரம் நம்ம அது பேட்டர்னில் கொடுத்துட்டோம்னு சொன்னால் தேவையான டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். தேவையான மாதிரி அந்த படத்தை வந்து சைஸை வந்து சின்னனாக்கி பெருசாக்கி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கல பெருசாக சின்னனா. இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே பேட்டர்ன் இங்கே இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோவை நம்ம சேவ் பண்ண பேட்டர்ன் வந்து இங்கே வந்துடும். பாருங்கள், அந்த ஃபோட்டோ வந்து எவ்வளோ சின்னனாக இருக்குது. அதை வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேலில் போய் எவ்வளோக்கு தேவையோ அந்தளவு அதை அட்ஜஸ்ட் பண்ண இப்போ உங்களுக்கு இந்த அளவு ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓகே பண்ணலாம். ஓகே பண்ணிவிட்டு ஓவர்லே பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஓவர்லே. இப்போ ஃபோட்டோவில் வந்து எல்லாம் அப்ளை ஆகிட்டு படம். திரும்பவும் நீங்கள் தேவைன்னு சொன்னால் பேட்டர்னில் போயிட்டு இதை சின்னனாக்கணும்னு சொன்னாலும் சரி, பெருசாக்கணும்னு சொன்னாலும் சரி, தேவையான மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே கொடுக்குறேன். மற்றது நீங்கள் இந்த பேட்டர்னில் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபேஸில் வந்து உங்களுக்கு தேவையான இடத்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இது ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ ஓவராலாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சு இதை அப்படியே சேவ் பண்ணிங்கன்னா சரி. தேவைன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிவிட்டு இதே இடத்துல வேறு ஃபோட்டோவும் ஆட் பண்ணலாம். அது அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு அதில் போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவை வெளியே கொண்டு தரும் ஒரு சார்ட்டில். இதில் போய் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் எந்த ஃபோட்டோ கொடுக்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோவை அதுக்குள்ளே செட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் செட் பண்ணிவிட்டு
இழுத்து சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த படத்தை. இப்போ நீங்கள் கண்ட்ரோலோட எஸ் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதை அங்கே வந்து அது அப்ளை ஆயிடும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவ் ஆயிடுது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் தேவையான ஃபோட்டோவுக்கு சேவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து முதல் செய்த படத்தை அப்படியே சேவ் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களோட ஃபோட்டோஷாப்பில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.